அவங்கெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி. எல்லாம் சொல்லுங்க, அவங்கெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு தீர்க்கதரிசி. கடைசி காலத்தில் ஆண்டவரே தீர்க்கதரிசி ஊழியங்களில் உடைய வார்த்தை தான் தீர்க்க தரிசனம், வசனம் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசினோடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு போய் எதிர்பார்க்கல. எங்களுக்கு தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எங்க கையில கொடுத்துருக்குறீ, வசனத்தை எங்க கையில கொடுத்துருக்குறீ. இந்த வசனம் தான் எங்களுக்கு தீர்க்க தரிசனம். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது, இந்த வசனத்தை ஆண்டவரை பிள்ளைகளுக்கு சொல்லும் போது, இந்த வசனத்தை மனைவிட்ட ஷேர் பண்ணும்போது, கணவர்கிட்ட நாங்க ஷேர் பண்ணும்போது ஒரு இரைச்சல் உண்டாகும், ஒரு அசைவு உண்டாகட்டும், ஒரு இரைச்சல் உண்டாகட்டும். ஆண்டவரே உடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தத்தை நாங்க சொல்லும் போது, இன்னைக்கு நாங்க கேட்ட சத்தியத்தை, கேட்ட ஜெப குறிப்பை நாங்க ஷேர் பண்ணும்போது, ஊழிய பயிர்மானம் கொள்ளும் போது, சாட்சி சொல்லும் போது, ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ள ஒரு இரைச்சல் உண்டாகட்டும். ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ள ஒரு அசைவு உண்டாகட்டும். ஆண்டவரே எல்லா தீர்க்கதரிசிகளே ஆண்டவரே வரும் காலங்களில் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. கர்த்தர் நீர் அப்படி பயன்படுத்தி ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபம்